நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. நடப்பு மாதத்தில் இதுவரை 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர். புதுச்சேரி, மும்பை, சீரடி, திருப்பதி ஆகிய நகரங்களுக்கு போக்குவரத்து துவங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அடையாள அட்டை வழங்கும் விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு டேப் வழங்குவதாக தெரிவித்து திமுக அரசு வழங்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டி பேசியுள்ளார். ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த குமரி மாவட்ட மீனவரின் விசைப்படகில் ஏற்பட்ட திடீர் தீ, படகு முழுவதும் எரிந்து மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாமக்கல்லில் இருந்து தொட்டியம் வழியாக முசிறி நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த உணவகம், பெட்டிக்கடைகள் மற்றும் மின்கம்பங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொட்டியம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி யூனிவர்ஸ் பள்ளியில் தமிழ்நாடு கியோகுசின் சின்னுஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் தேர்வு திறன் கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் உள்ள அரசு உதவி பெறும் செயின்ட் பால்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவிகளின் சங்கம விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் போட்டு தங்களது அன்புகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூர் கிராமத்தில் அழகு ஜோதி அகாடமி என்ற தனியார் பள்ளி ஆண்டு விளையாட்டு விழாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியேற்று தொடங்கி வைத்தார். இந்திய வாலிபால் விளையாட்டு வீரர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பேட்டியளித்த அவர் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளித்து பேசினார். மயிலாடுதுறை மாவட்டம் வானாதி ராஜாபுரம் கிராமத்தில் TNTJ சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் சார்பில் 1ஆம் ஆண்டு விதை திருவிழா நடைபெற்றது. இதில் நாட்டுக்கம்பு, குதிரைவாலி, சோளம் உள்ளிட்ட சிறுதானிய விதைகள், கடலை, உளுந்து, முந்திரி, அரிய மூலிகை செடிகள் உள்ளிட்டவைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.